ப்ரிப்போசிஷன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இந்த ப்ரிப்போசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம அத பத்தி தான் பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிஒன். வாட் இஸ் ப்ரிப்போசிஷன்? இந்த ப்ரிப்போசிஷன்னா என்னன்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுன் அல்லது ப்ரொனவுன் அதோடைய ஒற்றுமைய காட்டுறதுக்கு தான் இந்த ப்ரிப்போசிஷன் வந்து யூஸ் ஆகுது. யூசுவலி டெல்ஸ் பிளேஸ், டைம், டைரக்ஷன் ஆர் பொசிஷன். என்ன சொல்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு இடம், ஒரு நேரம், ஒரு திசை ஆர் ஒரு நிலை. இது 4யும் சொல்றதுக்கு தான் இந்த ப்ரிப்போசிஷன நம்ம யூஸ் பண்றோம். இத ஒரு டைம் நம்ம இந்த டெஃபினிஷன இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிடலாம் வாங்க. A preposition is a word that shows the relationship between a noun or pronoun and another word in a sentence. It usually tells place, time, direction or position. ஒரு எக்ஸாம்பிள், the book is on the table. அதாவது ஒரு புக் இருக்கு அங்க. அது எங்க இருக்கு? ஆன் புக் மேல. அந்த பிளேஸ சொல்றதுக்கு தான் இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுது. அந்த ஆன் தான் அதில ப்ரிப்போசிஷன். த புக் இஸ் ஆன் த டேபிள். இப்போ காய்ஸ் நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் பார்த்துடலாம். ஒன் எக்ஸாம்பிள் ஈச். ஓகே. இப்போ ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் அப்படின்னா, இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுது. ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். த கேட் இஸ் அண்டர் த சேர். அதாவது ஒரு நவுன் தான் அதில கேட். ஓகேங்களா? அது எங்க இருக்கு? அண்டர் த சேர். இப்போ அது கீழ இருக்கு. சேருக்கு அடியில இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல. அந்த யூஸ் பண்றோம் பாருங்க. அண்டர் அதுதான் இது வந்து ஒரு ப்ரிப்போசிஷன். நவுன் இருக்கிற இடத்த சொல்றதுக்கு தான் அந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ் யூஸ் ஆகுது. இப்போ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வில் மீட் யூ அட் 5:00. நான் உன்ன 5 மணிக்கு மீட் பண்ணுவேன் அப்படிங்கும்போது, அந்த டைம குறிக்கிறதுக்கு தான் அந்த அட் யூஸ் ஆகுது. அந்த இடத்துல வந்து அட் தான் ஒரு ப்ரிப்போசிஷன். டைம நோட் பண்ணி சொல்லும்போது அட் யூஸ் பண்ணணும் கைஸ். அதனால அந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் வந்து இதுல அட் நம்ம ஓகே. டைம மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு தான் இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் வந்து யூஸ் ஆகுது கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன்னுக்கு போயிடலாம். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு திசையை நோக்கி ஒரு நவுன் போறது தான் இதுல வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஷீ இஸ் கோயிங் டு ஸ்கூல். அதுல அந்த டூங்கிறது தான் கைஸ் ப்ரிப்போசிஷன். ஏன்னா அவ எங்க போறா? ஸ்கூலுக்கு. ஒரு டைரக்ஷன். ஷீ இஸ் கோயிங் டு ஸ்கூல். அவ எங்க போறான்னா ஒரு ஸ்கூலுக்கு போறா அப்படிங்கிறது தான் இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். ஒரு திசை, ஒரு நவுன் வந்து ஒரு திசையை நோக்கி போறது தான் இதுல ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைரக்ஷன். இந்த டைப்ஸ்லாம் நவுனுக்கும் பொருந்தும், ப்ரொனவுனுக்கும் பொருந்தும் கைஸ். இப்போ 4th ஒன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன். ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு நபர், நவுன் ஆர் ப்ரொனவுன் வாட் எவர் இட் இஸ், உங்களோட நிலையை சொல்றதுக்கு தான் இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன் வந்து யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள், ஹி இஸ் சிட்டிங் பிசைட் மீ. அவன் எனக்கு அருகில் அமர்ந்திருக்கிறான். அந்த பொசிஷன், அந்த நிலையை சொல்றான். அமர்ந்திருக்கான் எங்க? அருகில். அந்த பிசைடுன்றது தான் இதுல வந்து ப்ரிப்போசிஷன் ஆஃப் பொசிஷன் கைஸ். இப்போ அந்த ப்ரிப்போசிஷன்னா அதில் அந்த பிசைடு தான். அவன் அமர்ந்திருக்கிறான் எங்க? எனக்கு அருகில் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இப்போ 5th ஒன் ப்ரிப்போசிஷன் ஆஃப் ஏஜென்ட். ப்ரிப்போசிஷன் ஆஃப் ஏஜென்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு செயல் வந்து நடந்திருக்கு. அந்த செயல் யாரால நடந்திருக்கு? ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்துக்கு காரணம் யாரு? யாரால நடந்திருக்கு? அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் ஏஜென்ட் யூஸ் ஆகுது. வாங்க எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். த சாங் வாஸ் சங் பை ஹர். ஒரு பாடு வந்து பாடியிருக்காங்க. அது யாரால பாடப்பட்டிருக்கு? அவளால. அதாவது ஒரு சாங் வந்து பாடியிருக்காங்க. பை ஹர். ஒரு பாட்டு வந்து அவளால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் ஏஜென்ட் வந்து யூஸ் ஆகுது. அந்த இடத்துல பைன்றது தான் ஒரு ப்ரிப்போசிஷன். ஃபைனலா இத ஒரு டைம் ரீட் பண்ணிடலாம். வாட் இஸ் அ ப்ரிப்போசிஷன்? எ ப்ரிப்போசிஷன் இஸ் அ வேர்ட் தட் ஷோஸ் தி relationship between a noun or pronoun and another word in a sentence. It usually tells place, time, direction, or position. Example, the book is on the table. Types of preposition, one example each. Preposition of place. The cat is under the chair. Preposition of time. I will meet you at 5:00. Preposition of direction. She is going to school. Preposition of position. He is sitting beside me. Preposition of agent. The song was sung by her. சால் கைஸ். இப்போ உங்களுக்கு ப்ரிப்போசிஷனில் ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது ப்ரிப்போசிஷன்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் அல்லது ப்ரொனவுன் அதுக்கு இருக்கிற ஒற்றுமையை காட்டுறதுக்கு தான் இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுது. இப்போ ஒரு பூனை இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் எங்கே இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுது. த கேட் இஸ் அண்டர் த டேபிள். அந்த டேபிளுக்கு அடியில் ஒரு கேட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் அந்த அண்டர்ன்றது தான் ப்ரிப்போசிஷன். அந்த இடத்த, அந்த பிளேஸை குறிக்குது இல்லை. ஸோ அதான்
அப்புறம் ஒரு டைம். ஐ வில் மீட் யூ அட் 5:00 அதாவது நான் வந்து ஒரு 5 மணிக்கு நான் உன்ன மீட் பண்றேன். அட்டுன்னா இந்த டைம குறிக்கிறேன். அந்த அட்டு தான் ப்ரிபோசிஷன். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 டைப்ஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் மாரி கிரியேட் பண்ணிடுறோம். நீங்க அத பார்த்துக்கோங்க. பாய் பாய்.